மேகம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். மேகம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி வருவேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி வருவேன். மேகம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை. அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை வெட்கப்படுத்தாத நம்பிக்கை, எங்களை கைவிடாத நம்பிக்கை, எங்களை வாழ வைக்கும் நம்பிக்கை. இயேசுவே, இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை உயிர்ப்பியும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். லைஃப் எத்தனை பேர் கஷ்டமா இருக்கு? இப்பயே கஷ்டப்பட்டுங்க, அப்புறம் பரலோகத்துல அதெல்லாம் கிடைக்காது. அல்லேலூயா. நீங்க ஆசைப்பட்டாலும் பரலோகத்துல என்ன இல்லை, கஷ்டம். இப்பயே படுகிறதா இருந்தா பட்டுங்க, இனிமே இது கிடைக்காது. அல்லேலூயா. அழுகுறீங்களா? இனிமே இந்த அழுக கிடைக்காது. தேவனாகிய கர்த்தர் கண்கள் யாவரும் இருந்து கண்ணீர் யாவரையும் துடைப்பார். அழாதவனை எப்படி துடைப்பார்? அவர் துடைப்பார்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் அழுகான்னு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் என்ன உண்டு? ஆனாலும் என்ன பண்ணுங்க, ஒப்பாரி வையுங்கள். நான் வருமுறை ஒப்பாரி வையுங்கள் நான் சொன்னாரு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். சந்தோஷமா இருக்கலாமா? கர்த்தரை நம்பி சந்தோஷமா இருங்க. ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த லாஸ்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு அகெயின்ஸ்டா, அதாவது லோக்கல் சர்ச்ல நீங்க பாட்டா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. சபைக்கெல்லாம் போக, நீங்க கிறிஸ்டியனா இருந்தா போதும், சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாம், ஒரு லோக்கல் சர்ச் மெம்பர்ஷிப் எல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் எழுந்து ஒரு 200 இயர்ஸா பேசிட்டு இருக்கு. ஏற்கனவே நான் காமிச்சேன், அமெரிக்கா, யூரோப் மாதிரி கண்ட்ரீஸ்ல சர்ச் கோயிங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாங்க. அதாவது குறைச்சு கொண்டாங்க. சபைக்கு போறத கிறிஸ்தவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தரை விட்டு போல. லோக்கல் சர்ச்ல ஆக்டிவா இருக்கிறது என்ன செஞ்சாங்க, குறைக்க ஆரம்பிச்சாங்க. 2-3 ஜெனரேஷன்ஸ் கழிச்சு இப்ப எப்படி இருக்கு, எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாத்தீங்களா? இதுதான் ரெண்டாவது. அதை பத்தி நீங்க பேச போறது இல்ல. ரெண்டாவது பெரிய அட்டாக் என்ன தெரியுமா? இந்த பைபிளுக்கு அகேன்ஸ்டா. இந்த பைபிளுடைய ஆத்தென்டிசிட்டி, உங்க கையில இருக்கிற பைபிளை படிக்கணும்னு அவசியம் இல்ல. இது எல்லாமே பெரிய அட்டாக் போயிட்டு இருக்கு பைபிளுக்கு அகேன்ஸ்டா. இந்த ரெண்டும் சர்ச் கோயிங், லோக்கல் சர்ச் மெம்பர்ஷிப், லோக்கல் சர்ச்சை லைட்டரா எடுத்தீங்கன்னா மூணாவது ஜெனரேஷன்ல உங்க ஃபேமிலி எப்படி இருக்கும்னு நீங்க இப்ப எழுதி வச்சுக்கலாம். ஒரு சர்ச், ஒரு கண்ட்ரி சர்ச் கோயிங்க அல்லது சர்ச் லோக்கல் சர்ச் மெம்பர்ஷிப் கேவலமா நினைச்சாங்கன்னா மூணாவது ஜெனரேஷன்ல அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும் நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். இந்த பைபிள் பத்தி, உங்க கையில இருக்கிற பைபிள் இதுதான் கடவுளுடைய வார்த்தை. இதை லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்க போறாங்க. உங்க கையில இருக்கிற பைபிள் என்ன பண்ண போறாங்க, சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்க போறாங்க. என் கையில இருக்கிற பைபிள் கடவுளுடைய வார்த்தையா, இதை நான் ஏன் நம்பணும்? இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்குற இந்த வார்த்தை வந்து சாகர வரைக்கும் போதும். தேவையான அளவுக்கு டோஸ் நெக்ஸ்ட் 40 மினிட்ஸ்ல கிடைச்சிடும். சரியா? சும்மா கண்ணை மூடிட்டு நம்ம கையில என்ன செய்யல, பைபிளை தூக்கல. சரி, இந்த பைபிள்ல எந்த பைபிள் கரெக்டான பைபிள்? நம்ம பைபிள்ல எத்தனை புக் இருக்கு? 66 புக்ஸ் இருக்கு. இந்த 66 புக்ஸ் வந்து காட்ஸ் வேர்டா. இப்ப கேத்தலிக் பைபிள் எவ்வளவு இருக்கு? 72 இருக்கு. இன்னும் ஒரு சில பைபிள்லாம் இருக்கு, அதுல வந்து 81 புக்ஸ் இருக்கு. எந்த புக் வந்து காட்ஸ் வேர்ட்? 81 புக்ஸா, 73 புக்ஸா, 77 புக்ஸ் ஃபாலோ பண்ற சர்ச் இருக்கு. கேத்தலிக் சர்ச் தான் நமக்கு தெரியும் 72. ஆர்த்தடாக்ஸ் சிரியன் இருக்கு, இன்னும் நிறைய சர்ச்சஸ் இருக்கு. இப்ப எத்தனை புக் இருக்கு? எது ஆண்டவர் கொடுத்தாரு? எது கையில வச்சிருக்கணும்? நம்ம கையில இருக்கிறது கடவுளுடைய வார்த்தையா? நீ பாத்துடலாம். சரி, நம்ம வந்து நியூ டெஸ்டமென்ட்க்கு வருவோம். நியூ டெஸ்டமென்ட்ல எத்தனை புக்ஸ் இருக்கு? 27 இல்லையா? நல்லா ஒன்னே மட்டும் எல்லாம் லிசன் பண்ணுங்க. எல்லார்கிட்டயும் எல்லா சர்ச்சஸ்லயும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த புக்ஸ் வந்து 72 or 66. ஆனா எல்லா சர்ச்சஸ்லயும், எல்லா பைபிள்லயும்
நம்பர் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட் புக்ஸ் 27 தான். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கும். கிறிஸ்டியானிட்டி இது நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் நம்ம பேர் வச்சிருக்கோம் இல்லையா. ஆக்சுவலா என்னன்னா இது புக் ஆஃப் ஜுடாயிசம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்ன? ஜுடாயிசம் உடைய புக். நியூ டெஸ்டமெண்ட் தான் என்னது? கிறிஸ்டியானிட்டியோடைய புக். ஜுடாயிசம் புரிஞ்சாதான் கிறிஸ்டியானிட்டி என்ன செய்ய முடியும்? ஃபாலோ பண்ண முடியும். அதனால தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்ன செஞ்சிருக்கோம்? கையில் வச்சிருக்கோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல செஞ்சதை நம்ம செய்வோமா? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க? எனிமீஸை நைட்டோட நைட்டா இஸ்ரேல்ஸ் என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு போய் கொளுத்திட்டு வந்துருவாங்க. நம்ம அதை பண்றோமா? நம்ம ஜுடாயிசம் ஃபாலோ பண்ணல இல்லையா? ஒருவனுக்கு ஒருத்தி தானே இங்க பல திருமணம் பண்றோமா? நம்ம ஜுடாயிசம் ஃபாலோ பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, கிறிஸ்டியன் புக்ஸ் 27 புக்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த 27 புக்ஸுக்கான ஆத்தென்டிசிட்டி பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, முதல்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கே வந்துடுறேன். ஏன் 66 நம்ம கையில் இருக்கிற 66 பத்தி மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உங்க கையில் இருக்கிற 66 காட்ஸ் வேர்டாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் பாரிசீஸையும் சாதுசீஸையும் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே இருந்தார். பயங்கரமா அட்டாக் பண்ணுவார். ஆனா அவங்க கையில இருந்த புக்ஸ் அவர் அட்டாக் பண்ணவே இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை பற்றி சாட்சியிடுகிறவைகளும் அவைகளே. அவங்க கையில் இருக்கிற புக்ஸ் பத்தி தான் பேசுறாரு அவர். சரி, இந்த பாரிசீஸ் அண்ட் சாதுசீஸ் கையில இருந்த புக்ஸ் எத்தனை அப்படின்னா 39 தான். அதனாலதான் இந்த 39 நம்ம வச்சிருக்கோம். ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ்ல எதுக்கு 39 புக்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பாரிசீஸ் அண்ட் சாதுசீஸ் யூஸ் பண்ணது இந்த 39 புக்ஸ் தான். ஹிஸ்டாரிக்கலி அவங்க கையில இருந்த எந்த புக்? 39 புக்ஸ். இந்த 39 புக்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் சேலஞ்ச் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா வேத வாக்கியங்களை படிங்க, என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் அவைகளே. அதுதான் என்னோட எவிடன்ஸ். இந்த 39 புக்ஸ் தான் நான் தான் மேசியாங்கிறதுக்கு என்னது ஆதாரம்னு ஜீசஸ் ஆத்தென்டிகேட் பண்றது இந்த 39 புக்ஸ். புரியுங்களா? சரி, இந்த 39 புக்ஸ் மட்டும்தான் ஹீப்ரூல இருக்கு. இந்த 39 புக் மட்டும்தான் ஹீப்ரூல இருக்கு. சோ ஆபிரகாமுடைய வம்சத்துல வந்தவங்க எழுதினது இந்த 39 புக்ஸ். மீதி இந்த 39 தாண்டி இருக்கிற 6 புக்ஸோ இல்ல 10 புக்ஸோ இந்த 11 புக்ஸோ, இந்த 6, 10, 11, 12 இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது இடைப்பட்ட கடைசி 400 இயர்ஸ்ல எழுதப்பட்டது. அது மல்கியாக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 400 ஆண்டுகளில் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் இந்த மற்ற புத்தகங்கள். சரிங்களா? சரி, இந்த புத்தகங்கள் எழுதப்பட்ட மொழி எபிரேயம் கிடையாது. எபிரேய மொழி கிடையாது. நம்ம கையில வச்சிருக்கிறது ஜீசஸ் ஆத்தென்டிகேட் பண்ண யூதர்களுடைய புக் ஆகிய ஜுடாயிசம்ல இருக்கிறது 39 புக்ஸ் மட்டும்தான். ரைட்டா? சோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் நம்ம கையில வச்சிருக்கிறது ஜூயிஷ் ரபைஸ் அங்கீகரித்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் மட்டும்தான். ஜுடாயிசம், புக் ஆஃப் ஜுடாயிசம் தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட். நம்ம கையில இருக்கிற 39 புக்ஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் ஆத்தென்டிகேட் பண்ணது இந்த 39 புக்ஸ் மட்டும்தான். அதனால இதை நம்ம காட்ஸ் வேர்டுன்னு நம்ம என்ன செய்யறோம்? ஃபைனல் பண்றோம். ஏன்னா ஜீசஸ் தான் நம்மளுடைய என்னது சைன் ஆஃப் பண்ணி கொடுத்தது. யாரு? ஜீசஸ். சரி, இந்த 400 இயர்ஸ் எழுதின புக்ஸை பத்தி ஜீசஸ் எங்கேயுமே கோட் பண்ணல. அந்த அவங்கள தீர்க்கதரிசியாகவோ அவங்களுடைய என்ன சாலமோன பேரை சொல்றாரு, யோனாவோட பேரை சொல்றாரு, எத்தனையோ பேருடைய பேர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இந்த 400 ஆண்டுகளில் எழுதப்பட்ட புக், எழுதப்பட்ட அந்த தீர்க்கதரிசிகளுடைய பேர், அவங்க செல்ஃப் ப்ரோக்ளைம்டு ப்ராஃபட்ஸ்னு சொல்றாங்க, அவங்களுடைய நேம்ஸ் ஜீசஸ் கோட் பண்ணவும் இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஜீசஸோட இம்மீடியட் டிசைபிள்ஸ் பால் ஆர் பீட்டர் ஆர் ஜான் ஆர் யாரா இருந்தாலும் அவங்களும் ஆத்தென்டிகேட் பண்ணல. இந்த 400 இயர்ஸ்ல வாழ்ந்த அவங்களுடைய ரைட்டிங்ஸ் என்ன செய்யல, அவங்க மேற்கோள் காட்டி ரெஃபரன்ஸ் எடுத்து என்ன செய்யல, பேசல. அதனால இந்த 400 இயர்ஸ் எழுதப்பட்ட புக்ஸ் நம்மளுடைய பைபிள்ல இல்ல. சரி, இப்ப கேத்தலிக்ஸ் இந்த 6 புக்ஸ் அடிஷனலா வச்சிருக்காங்க, இல்ல ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அது அப்ப என்ன பண்ணலாம்? அந்த 6 புக்ஸ் படிச்சா பாவமா இல்ல படிச்சா கெட்டதா? அந்த 6 புக்ஸ் அல்லது 7 புக்ஸோ இல்ல 11 புக்ஸோ எந்த விதமான கான்ட்ரடிக்டிங் ஆன எந்த ஒரு வேர்சஸும் அதுல இல்ல. ஓகே, if you want to read you can read, but that is not God's word. ஏன்னா authenticated God's word இல்ல. It is good to read books தான், good to read books தான், ஒன்றும் பிரச்சனையே இல்ல. சோ கேத்தலிக்ஸோட புக் பைபிள் கையில வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க கிரிட்டிசைஸ்லாம் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா கான்ட்ரடிக்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன இல்லை அதுல இல்ல. அதாவது மேசியா வரமாட்டாரோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கான்ட்ரடிக்டிங் இன்ஃபர்மேஷன் அவங்க கையில இல்ல. கிளியரா? சோ அதனால இதுக்கு மேல அதை பத்தி போய் ரொம்ப, அதனால நிறைய கிறிஸ்டியன்ஸ் மேல என்ன வைப்பாங்கன்னா, நீங்க ஆளாளுக்கு ஒரு பைபிளை கையில வச்சிருக்கீங்க,
ஆளாளுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்க. கிறிஸ்டியானிட்டி நம்பர் ஆஃப் புக்ஸ் 27 புக்ஸ்ல எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. உலகம் ஃபுல்லா 27 புக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். நம்மளுடைய அத்தனை டாக்டரின்ஸும் நியூ டெஸ்டமென்ட் டாக்டரின்ஸ் தான் இல்லையா? ஒரு கணத்துல இருந்தால் மறு கணத்துல காட்டுன்னு தான் என்ன செய்யறோம் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து இங்க கிடையவே கிடையாது. ஸோ இந்த 27 புக்ஸ், சரி, இந்த 27 புக்ஸோடைய ஆத்தென்டிசிட்டியை பயங்கரமா கொஸ்டின் பண்ணுவோம். எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் பைபிள் எழுதினாரா அப்படின்னு கேட்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் பைபிள் எழுதினாரா? பைபிள் எழுதினாரா? இல்ல. சரி, உங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பைபிள் எழுத சொல்லி சொன்னாரா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் செய்வாங்க, கேட்பாங்க. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப தெளிவா தன்னுடைய டிசைபிள்ஸ்க்கு ஒரு ஒர்க் கொடுத்துட்டு போனார். என்ன ஒர்க்னா, இந்த வார்த்தையை, இந்த காஸ்பலை எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்கன்னு சொன்னார். எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சார்? அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? டிசைபிள்ஸ்க்கு ஆத்தென்டிகேட் பண்ணிட்டார். யாருக்கு ஆத்தென்டிகேட் பண்ணாரு? டிசைபிள்ஸ்க்கு ஆத்தென்டிகேட் பண்ணார். அன்னைக்கு இருந்த ரெண்டே மீடியம், ரெண்டு தான். நான் ஒருத்தன் கம்யூனிகேட் பண்ணோம்னா ரெண்டு விதத்துல தான் நான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா அப்போ ஆடியோ கிடையாது, வீடியோ கிடையாது, எதுவுமே கிடையாது. ரெண்டு விதத்துல மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒன்னு வாயால, இல்ல எழுத்தால. கரெக்டா? So they were authenticated by Jesus Christ to preach, ordained to preach the good news of Jesus Christ. கரெக்டா? So எழுத்தாலையும் வார்த்தையாலையும் தான் என்ன செஞ்சாரு? அதை செய்ய முடியும். ரெண்டாவது, ஆண்டவர் எழுத்துப்பூர்வமான பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை மேற்கோள் காட்டியிருக்காரு. ஏன்னா ஏசாயா புக் எடுத்து அவர் வாசிக்கிறார். எழுதப்பட்ட சொல்களில் இருந்து எழுந்து நின்று என்ன செய்யறாரு? வாசிக்கிறார். ஜீசஸ் has trained him always. எழுதப்பட்ட வார்த்தைகளை மேற்கோள் காட்டி மேற்கோள் காட்டி மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்து பேசுறாரு. புக் ஆஃப் மேத்யூல நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம். அப்போ ஒரு மேற்கோள் காட்டிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு நல்லா ட்ரெயின் ஆயிருக்காங்க. என்னன்னா எழுதப்பட்ட வார்த்தைகள் மிக மிக முக்கியங்கிறது என்ன செஞ்சிருக்காரு? ஜீசஸ் கிறிஸ்து ஏற்கனவே ட்ரெயின் பண்ணியிருக்காரு. சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய இறந்து உயிரோடு எழுந்ததுக்கு பின்னாடி தான் ஏடி ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க. கிறிஸ்து பிறந்த உடனே கிடையாது. இயேசுனுடைய உயிர் தெழுந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது தான் ஏடி. இந்த ஏடி 33, ஜீசஸ் கிரைஸ்டோட 33.5, இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கு பின்னாடி பைபிள் எழுதப்பட்ட, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட முதல் புத்தகம், ஏடி 48 எழுதப்பட்ட முதல் புத்தகம் என்ன தெரியுமா? எபேசியர். எபேசியர் தான் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட முதல் புத்தகம். அது ஏடி 48. ரெண்டாவது எழுதப்பட்ட புத்தகம் என்னன்னா புக் ஆஃப் மார்க். அது வந்து ஏடி 50. கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம் என்னன்னா ஜான். நம்ம ஜான் எழுதின எல்லா புக்ஸ் தான் கடைசியாக எழுதப்பட்ட புக்ஸ். அதனுடைய இயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடி 90. ஏடி 48 டு ஏடி 90, அதாவது கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்ல வந்து முதல் புத்தகம் என்ன செய்யப்படுகிறது? எழுதப்படுகிறது. கடைசி புத்தகம் எழுதி முடிக்கும் போது என்ன இயர்? ஏடி 90. சோ ஜீசஸ் கிரைஸ்டுடைய கண்டெம்பரரிஸால எழுதப்பட்டது. கண்டெம்பரரி செஞ்சுரியில், அதாவது கிறிஸ்து உயிர் தெழுந்து 50 முதல் 60 ஆண்டுகளுக்குள்ள முழு புதிய ஏற்பாடும் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டது. கிளியரா? ஃபைன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தாரா? 3 வருஷம் என்ன செஞ்சாரு? டிசைபிள்ஸை ட்ரெயின் பண்ணாரு. அந்த ட்ரைனிங் எதுக்காக அப்படின்னா அவர் யாருன்னு காட்டுறதுக்காக. அதை புரிஞ்சுதா? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு யாருன்னு காமிச்சா தானே போய் ப்ரீச் பண்ணணும். அது 3.5 years ஆஃப் ட்ரைனிங். ஜீசஸ் கிரைஸ்டோடைய சர்ச் அல்லது மினிஸ்ட்ரி உலகம் ஃபுல்லா இப்ப கொண்டு போகணும். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்டே ட்ரைனிங் என்ன கொடுத்தாரு? ஜெருசலேமுக்குள்ள, சமாரியாக்குள்ள, யூதேயாக்குள்ள தான் என்ன செஞ்சாரு? ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர்ஸ் தான். ரொம்ப போறீங்க ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி. பட் இதெல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா உங்க கையில என்ன இருக்குன்னு, வாய்க்கு வந்தவன் போறவன் வரவெல்லாம் இதை பத்தி பேசிட்டு இருக்கான். புரியுங்களா? என்கிட்ட வாங்கி வந்தான்னா வாங்கி கட்டிப்பான். ஆனா தெரியாதவங்க கிட்ட என்ன செஞ்சிடறான்? போயிட்டு சபை ரொம்ப 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 உங்க கையில என்ன இருக்குன்ற விஷயத்த தெரியாம இருக்கீங்க. சரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால கொஞ்சம் போர் அடிச்சா கூட என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஆசையா கேட்டுக்கும். இப்போ இந்த 15 வருஷம் இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்யணும், கிறிஸ்தவம்னா என்ன, அவர் ரட்சிப்புனா என்ன, எல்லாத்தையும் ட்ரெயின் பண்றாரு. எப்படி ஊழியம் செய்யணும் எல்லா ட்ரைனிங்கும் முடிக்கிறார் 3 வருஷம். இந்த ட்ரெயின்டு பீப்புள். அதுக்கப்புறம் உயிர் தெழுறாரா? உயிர் தெழுந்தவர் உயிர் தெழுந்து போக வேண்டியதானே. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்களை வந்து பாக்குறாரு. சரி, அட்லீஸ்ட் அவங்களுக்கு விசுவாசம் வரணுங்கிறதுக்காக பார்த்தாரு. அப்படின்னா பார்த்தவரு கம்முன்னு போக வேண்டியது தானே. 40 நாள் கழிச்சு என்ன செய்யறாரு? பரமேறி 40 நாள் என்னடா பண்ணாரு? அங்கதான் நடக்குது. உலகம் ஃபுல்லா நடக்க போறதுக்கான மிஷன் ட்ரைனிங். அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு.
ரைட்டா? எப்படிங்க 12 பேர் போய் தைரியமா போய் திடீர்னு முன்ன பின்ன தெரிய டிராவலே பண்ணாத ஒருத்தங்க, சாதாரண மீன்காரங்க, எளிய எளிய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தவங்க இல்லையா, ஜெபம் பண்ண சொன்னா தூங்கினவங்க, இவனுங்க போயிட்டு யோசிச்சு பாருங்க, நம்ம இப்பவே அடிக்கிறாங்கன்னா அப்புறம் எவ்வளவு கொடுமையா இருந்திருப்பாங்க. உலகம் ஃபுல்லா போயிட்டு நீ என்னுடைய நாமத்தை சொல்லுன்னு. அப்ப அந்த அஜெண்டாவை யார் போட்டு கொடுத்துருப்பாங்க? 40 days அங்கதான் ட்ரைனிங் நடக்குது. 40 நாட்கள் அவர்களோடு இருந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, என்ன செய்யணும் அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காரு, சொல்லி தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் சொல்லி கொடுத்ததுனால தான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, தெளிவா ஒண்ணு போல நூல் கோத்தாப்புல எழுதுறானுங்க. ரைட்டா? நூல் கோத்தாப்புல இவங்க உட்கார்ந்து ரெஸ்பான்சிபிளா எழுதிருப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்ல. there is a divine direction, a very very clear agenda is given by Jesus Christ himself. ரைட்டா? பரமேறி போறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு நான் போறேன்ல, இதே மாதிரி திரும்பி வருவேன், அது வரைக்கும் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்டோடைய இந்த டெஸ்டிமனிஸ்லாம் இப்ப மேத்யூ, மார்க், லூக்கா, ஜான், இதுதான் வந்து பேஸ் காஸ்பல். ஜீசஸ் யாருன்னு நமக்கு சொல்ற காஸ்பல்னா இயேசு யார், சபை எப்படி இருக்கணுங்கிறது தான் வந்து, ஊழியம் எப்படி நடக்கணுங்கிறது தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், சபை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நிருபங்கள். இந்த பேஸ் காஸ்பல்ல தான் கிறிஸ்டியானிட்டி நிக்குது. மேத்யூ, மார்க், லூக், ஜான், இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லா விதமான ஃபெய்த்துமே இந்த காஸ்பல்ஸ் நம்பி தான் இருக்கு. இப்ப இந்த 4 பேரும் உண்மைதான் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு நான் என்ன எவிடன்ஸ், நான் வந்து எதுக்காக இதை நான் நம்பணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நல்ல ஒண்ணே புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் பொய் சொல்லணும் அப்படின்னா எதுக்காக பொய் சொல்லுவான் அப்படின்னா, பயந்தா பொய் சொல்லுவான் இல்லையா? ஒரு நான் உண்மையை சொன்னா எனக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் நடக்கும், எனக்கு ஒரு தீமை நடக்கும்னா என்ன செய்வேன், பொய் சொல்வேன். ஆதாயம் கிடைக்கணும்னா நான் பொய் சொல்வேன் இல்லையா? எனக்கு இதனால ஒரு கெயின் இருக்குன்னா நான் பொய் சொல்வேன். இல்லைன்னா இதுதான் உண்மையான்னு தெரியாம பொய்யே சொல்றேன்னு தெரியாம பொய் சொல்லிட்டு இருப்பேன். நான் உண்மையை நம்பி நான் என்ன செய்வேன், வேற எப்படி பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை. அது ஒன்றும் உளறல் இல்ல, ஃபியர் இல்லைன்னா கெயின். வேற ஏதாவது ரீசன் இருக்கா? பொய் சொல்றதுக்கு வேற ஏதாவது ரீசனே கிடையாது. மேத்யூ வந்து எழுதுற, மேத்யூ யாருன்னா டாக்ஸ் கலெக்டர், ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட ஏத்துக்கிட்டதுனால அவருக்கு என்ன ஆச்சு, உயிருக்கே திரட்டி போருக்கு. அதான் பயந்து அடுத்து நம்மளதான் சிலுவையில் அடிக்க போறாங்க போய் பூட்டு ரூமை பூட்டு லாக் பண்ணி வச்சு உள்ள கதவை தட்டினா கூட என்ன செய்ய மாட்டாங்க, கதவை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்து நம்மள சிலுவையில் பிடிச்சி அடிச்சிருவாங்க. ஸோ இந்த ஜாப் போயிடுச்சு. ஜீசஸ் பின்னாடி வந்ததுனால என்ன போயிடுச்சு, ஜாப் போயிடுச்சு. லைஃபுக்கே கேரண்டி இல்லை. கிளியரா? இப்போ இப்படி ரிஸ்க் எடுத்து மேத்யூ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து பொய் சொல்லணும்னா என்ன வேணும், அவனுக்கு கெயின் வேணும், இல்லைன்னா ஃபியர் வேணும். இந்த மாதிரி பொய் சொல்லலைன்னா என்ன உயிரோட விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. அங்க ஈஸியா உயிர் வாழணும்னா ஜீசஸ் திட்டினா ஜாலியா உயிர் வாழ்ந்துட்டு போயிடலாம், ஜீசஸை மறுதளிச்சா ஜாலியா உயிரோட போயிடலாம். மேத்யூ, நீங்க எல்லா டிசைபிள்ஸும் படுகொலை செய்யப்பட்டார்கள். எப்படிலாம் செய்யப்பட்டாங்களோ உங்களுக்கு தெரியாது, புரியுதுங்களா? சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டார் பர்த்தலமே எல்லாம். நீங்க படிச்சு பாருங்க, கூகுள்ல நீங்க போய் பாருங்க, எப்படியாவது டிசைபிள்ஸ் were killed அப்படி சொல்லி. யாரும் பொய்க்காக இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு, இவங்களுக்கு எப்படி அவ்வளவு ஒரு பவர் வந்துடுச்சு. நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது அவங்களுக்கு பயங்கரமான பலன் கிடைச்சது, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் they were given, அந்த பலன் எதுக்குன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெலிவர் பண்றதுக்கு தான். அந்த 40 நாட்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு என்ன செஞ்சாரு, இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறாரு. சொல்லி கொடுக்கும் போது அவங்க கிட்ட கடைசியா கேட்கிறாங்க டிசைபிள்ஸ் வந்து, இந்த நாட்களிலேயா எங்களுக்கு நீங்க ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பி கொடுப்பீங்கன்னு கேட்கிறாரு. அது உன் வேலை இல்ல, அது பிதாவுக்கு அடுத்தவைகள். நான் உனக்கு சொன்ன வேலையை செய்ய, பரிசுத்த ஆவி வரும்போது நீ பூமி எங்க என்ன இருப்ப, சாட்சியா இருப்பீங்க. அப்போ வேர்ல்ட் விஷன் கொடுத்துட்டு ரொம்ப தெளிவா கிளம்பி போயிட்டாங்க. இந்த மேத்யூ, ஜீசஸ் ஃபர்ஸ்ட் ஒரு விட்னஸ் அங்கீகரிக்கணும். ஒரு கோர்ட்ல போய் நீங்க சாட்சி சொல்றீங்க அப்படின்னா எந்த விட்னஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ணால பார்த்த சாட்சி. என்ன சாட்சி? சரி, ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சுட்டு கம் பேக் டு தி பிரீச்சிங். யோவான் எழுதின நிருபம், 1ஆம் நிருபம், முதல் வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒளரலன்னு சொல்றான் ஜான். நான் உனக்கு சொல்றது, நான் உனக்கு சொல்றேன் இல்லையா, நான் திரும்பி என்ன பாருங்க எல்லாரும்,
ஜான் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்ல வர்றாரு அந்த வசனத்துல அப்படின்னா, இப்ப நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறவரு ஏதோ நான் ஒளறி எங்கேயோ கேட்ட தூர தேசத்துல கேட்ட கட்டுக்கதை கிடையாது. இந்த இயேசு அவன் என்ன சொல்றான்னா, ஆதி முதல் இருந்ததான். யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பாதியில வந்தவர் இல்ல, அவர் எங்கிருந்து வந்தவர்? ஆதியில இருந்து இருக்கிறவர், இறைவன், காணக்கூடாத இறைவன். அந்த வானம், இந்த பூமி எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே இருந்தவர் அவர். அவரை நாங்க என்ன செஞ்சோம்? நாங்கள் கேட்டோம். நாங்கள்னு சேர்த்துக்கிறாரு. யாரு இவர்? யார சொல்றாரு? அவரோடு இருந்த டிசைபிள்ஸ். நாங்கெல்லாம் உலர்ல. இவர் வந்து ஜான் தன்னை பத்தி மட்டும் பேசல, நாங்கள் கேட்டதும். புரியுதுங்களா? வாட் இஸ் ஹி சேயிங்? நாங்களே கேட்டோம். we are first hand witnesses. எவனோ சொன்னா இல்ல, நான் கேட்டேன். இயேசு பேசினது என்ன செஞ்சேன்? நாங்க கேட்டோம், உலர்ல. we are first hand witnesses. we heard. நாங்கள் கண்களினாலே நான் பார்த்த செத்து போனவனை எழுப்புறத நாங்க பார்த்தோம். எவனோ சொல்றதுல கட்டுக்கதை இல்ல, வாட்டர் தண்ணி மேல நடந்தத நாங்க பார்த்தோம். புரியுதுங்களா? பேய் கதை இல்ல, கேள்வி கதை இல்ல, கட்டுக்கதை இல்ல, தாத்தா சொன்னாங்க, ஆயா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க கதை இல்ல. நாங்கள் தொட்டு, நாங்கள் கேட்டோம், நாங்கள் கண்டோம், நாங்கள் நோக்கி பார்த்தோம். வாட் இஸ் தட்? தெரியுமா? உண்மையான நடந்து வர்றான்னு பார்த்தேன். நோக்கி பார்க்கறது தெரியும். அதான் கண்டேன்னு சொல்றேன், அப்புறம் நோக்கி பார்க்கறது. உண்மையிலே தனிமா தான் நடக்கிறாரா? புரியுது உங்களுக்கு? எக்ஸைட்டான டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல, உற்று நோக்கி பார்த்து. ஏதோ சரியா கவனிக்காம விட்டுருப்பா பாட்டி, அப்படிலாம் இல்ல. நாங்கள் நோக்கி பார்த்தோம். எப்படி இவர் வாழறாரு அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பாங்க போல. இயேசு எப்படி இவர் இப்படி பேசுறாரு, அதிகாரமா பேசுறாரு. ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு தெரியுமா? அந்த திமிர்வாதக்காரன் வந்து சுகம் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னப்ப எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இவருன்னா கடவுளா? கடவுள் மட்டும்தான் என்ன உண்டு? பிறனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. இயேசுவை கேள்வி கேட்கும் போது இயேசு அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. பாவங்களை மன்னிப்பதோ அல்லது படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவதோ, ரெண்டுல எது ஈஸி அப்படின்னு கேட்கிறாரு அவங்களை பார்த்து. சொல்லுங்க, அவங்களுக்கு ரெண்டுத்துல எது ஈஸி? ரெண்டுமே அவங்களுக்கு ஈஸி இல்ல. அவர் சொல்றாரு, உனக்கு ரெண்டுமே ஈஸி இல்ல பாரு, எனக்கு ரெண்டுமே ஈஸி தான், நீ என்ன பாவங்களை மன்னின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு வசனம்? அவர் எவ்வளவு நக்கல் அடிக்கிறாருன்னு புரியுதா உனக்கு? ரெண்டுத்துல உனக்கு எது ஈஸி சொல்லுப்பா. தேர்ட் பார்ட்டி சின். நீங்க எனக்கு விரோதமா ஏதாவது பாவம் செஞ்சா நான் உங்களுக்கு மன்னிக்க முடியும். நீங்க யாரோ ஒருத்தருக்கு செஞ்ச பாவத்தை நான் எப்படி மன்னிக்க முடியும்? தேர்ட் பார்ட்டி சின்ன மன்னிக்கிறதுக்கு இறைவனுக்கு மட்டும்தான் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. வேற யாருக்கும் அதிகாரம் கிடையவே கிடையாது. கரெக்டா? ரெண்டுமே. அவன் வந்து யூதன், அவன் வந்து பண்ண முடியாது, அவன் கடவுள் இல்ல. அவனை பார்த்து கேட்கிறார், நீ அதை பண்ண முடியுமா? எவனுக்கிட்டே செஞ்ச பாவத்தை நீ மன்னிக்க முடியுமா? நீ மன்னிக்க முடியாதுல்ல, எனக்கு அது ஈஸி. என்னால சரி படுக்கை எடுத்து கொடுன்னு சொல்ல முடியுமா உன்னால? அதையும் அவங்க சேலஞ்சிங். மனுஷனால ரெண்டுமே பண்ண முடியாதுங்க. ஏதாவது முஸ்லிம் ஒருத்தன் வந்து இயேசு வந்து நபிதான், மனுஷன் தான் சொன்னா, மனிதனால இந்த ரெண்டும் செய்ய முடியாது. மனுஷனால இது ரெண்டுத்தையும் செய்யவே, தேர்ட் பார்ட்டிஸ் மன்னிக்க முடியுமா ஒரு மனுஷன்? எந்த ஒரு மனிதனாலையும் மன்னிக்கவே முடியாது. படுக்கையை கொண்டு உனக்கு ரெண்டுமே முடியாது, எனக்கு இது ஈஸி. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவும் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு பைபிள். இதெல்லாம் யார் பார்த்தது? நோக்கி பார்க்கிறோம். சும்மா உலர்ல நாங்க இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கோம்? நோக்கி பார்த்து எங்கள் கைகளினால் தொட்டதுமா இருக்கிற. சும்மாவா தொட்டானுங்க? வேறெல்லாம் வித்து பார்ப்பேன், இதை பார்த்துக்கடா, வெளாவை பார்த்துக்கடா. கைய நாங்கள் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து அறிவிக்கிறோம். உலர்ல. சோ இந்த பைபிளை பத்தி நாங்க சொல்றோம்னா சாதாரணமான வேர்ட்ஸ் இல்ல. ரைட்டா? இது வந்து ஆத்தென்டிகேட்டட் வேர்ட் ஆஃப் காட். ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்களுக்கு கமிஷன் கொடுத்திருக்கிறார். கொடுத்ததுனால அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? எழுதிருக்காங்க. சரி, மேத்யூக்கு வருவோம். மேத்யூ புக்ல என்ன மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணிருப்பார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வேர்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் வசனங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறி இருக்கு, இயேசுதான் மேசியா அப்படின்னு எஸ்டாப்லிஷ் பண்றாரு மேத்யூ. வாட் மேத்யூ இஸ் ட்ரைங் டு எஸ்டாப்லிஷ்? ஜீசஸ் தான் மேசியா. ஒரு யூதன்ட்ட போயிட்டு இயேசு ஒரு மேசியான்னு இயேசு ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மேசியா தான் இறைவன். ஒரு யூதன்ட்ட மேசியான்னு சொன்னா போதும், மேசியானா யாரு? அவர் தான் இறைவன். அவங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. சரி, புக் ஆஃப் மார்க் என்ன எஸ்டாப்லிஷ் பண்ண நினைக்கிற? மார்க் யார் அப்படின்னா, இந்த மார்க் வீட்டு ஒரு மாடி வீட்டு பெந்தகோஸ்தே நாள்ல மாடியில கூட்டினாங்கல்ல, அது மார்க் தான் ஓனர். மார்க்கு அப்போ 16 வயசு.
மார்க் தான் இங்க வந்து தேர்ட் பார்ட்டி டெஸ்டிமனி. கண்ணில் பார்த்தவங்க கிடையாது. மார்க் யாரு? கண்ணில் பார்த்தவங்க கிடையாது. ஆனா கண்ணில் பார்த்தவங்க மாதிரி எழுதிருப்பான். என்ன எழுதிருப்பான்? உடனே இம்மீடியட்லின்ற வேர்ட் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். இம்மீடியட்லின்ற வார்த்தை, அட்வான்ஸ்ன்ற வார்த்தை எழுதிட்டே இருக்கலாம். ஏன் அந்த வார்த்தை உடனே உடனே உடனே? தமிழ் பைபிள் பாருங்க, உடனே எழுந்தார். அவர் தொட்டார், அவன் உடனே பார்வையிட்டான். அவர் தொட்டார் உடனே. என்னன்னா மார்க் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா எக்ஸைட்மெண்ட்னா எல்லா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஜீசஸ் கிரைஸ்டோட கண்டெம்பரரி விட்னஸும் சாப்பிட்டது தூங்குனது யார் வீட்டுல? இப்ப யார்கிட்ட பேசியிருக்கான்? இந்த தொட்டதும் பழகினதும் கண்டதும் அவங்க எல்லாம் ஜீசஸ் பண்ண எல்லா ஸ்டோரி என்ன செஞ்சிருக்காங்க? யார்கிட்ட சொன்னாங்க? மார்க் கிட்ட சொன்னாங்க. இவன் சின்ன பையன், இவனுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அந்த எக்ஸைட்மெண்ட் தெரியுதா? அந்த புக்ல ரியாலிட்டி தெரியுதா? இவன் வந்து ஃப்ராடு கிடையாது, சின்ன பையன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இவன்கிட்ட ஆதாயம் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இஸ் வெரி யங், இஸ் a very young boy. அவன் வந்து அவனோட எக்ஸைட்மெண்ட் நீங்க புக் ஆஃப் மார்க்ல பார்க்கலாம். புக் ஆஃப் மார்க் ஃபுல்லாவே எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கும். ஓகே, he is not sold for money and he did not write for money, he didn't write out of fear. புரியுங்களா? ஆக்சுவலா மார்க்கோட 2 கையும் வெட்டிட்டாங்க. கடைசி 4 வேர்ஸ் மார்க்கோட அசிஸ்டன்ட் எழுதுனா சொல்றாங்க. மார்க்குடைய 2 கையும் வெட்டப்பட்டது. மார்க் ரத்த சாட்சி கிடையாது, ஆனா 2 கையெல்லாம் வாழ்ந்தான் இந்த புக் ஆஃப் மார்க் எழுதுனதுக்காக. புரியுதுங்களா? சும்மா கஷ்டப்பட்டு உங்க கையில வரலங்க பைபிள். இந்த பைபிளை உங்க கையிலயும் தூக்க பிசாசு எவ்வளவு துடிக்கிறான் தெரியுமா? இந்த பைபிளை நான் தூக்கிட்டு போறதுக்கு எங்க அப்பா ஒரு நாள் பையில என்னடா வச்சிருக்கேன். ஒண்ணும் இல்லை, நான் திறந்து காட்டுனார். உள்ள பைபிள் இருந்து செவுலயே ஒன்று விட்டார். கண்ணு அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுச்சு. அப்படியே இருந்துச்சு. இன்னும் ஒரு அடி விட்டுருந்தா தான் செத்துருப்பேன். ஐ பிளாக் அவுட் ஆயிடுச்சு. அப்படிதான் இந்த பைபிளை நாங்க 2000 வருஷம் கழிச்சு இப்படிதான் கைக்கு பைபிள் வருது. இந்த பைபிள் எழுதுன கையை வெட்டி, உயிரை வெட்டி, தலைகீழ தூங்கி, தோலை உரிச்சு, இது உன் கைக்கு வந்து சேரக்கூடாதுன்னு எவ்வளோ தடை தெரியுமா? தடையை தாண்டி உன் கைக்கு வந்து ஈஸியா உன் கையில வந்துருச்சுன்னு நினைக்கிறியா? உங்க கைக்கு வந்தது ஈஸியாலாம் வரல, வேல்யூ தெரியல. இது பயங்கரமான புக். இது ஒரு ரத்த புக். இது தோலை உரிச்சு தொங்க விட்டாங்க. சும்மா சொல்லுவோம் தெரியுமா? பர்த்ல மீது தோலை உரிச்சாங்க உட்காந்து உயிரோட. ஜப்பான்ல 400 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவு பெர்சிக்யூஷன் ஆச்சு தெரியுமா? வேர்ல்டுலயே அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் நடக்கல. மொத்த கிறிஸ்டியானிட்டி ஹஸ் நாட் ரிவைவ்ட் இன் ஜப்பான். உரிச்சு டார்ச்சர்னா டார்ச்சர், அப்படி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அது ஒரு தனி என்ன சொல்றோம், ஒரு பெரிய அதை பத்தி ஒரு 1 டே பேசலாம். ஜாப்பனீஸ் டார்ச்சர் மட்டும். எதுக்கு இந்த பைபிளுக்கு அகேன்ஸ்ட் இந்த பைபிள் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா இந்த பைபிள் தான் ரிட்டன் சோர்ஸ், எவிடென்ஷியல் சோர்ஸ். இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிறதுக்கு அடையாளம். சரி, புக் ஆஃப் ஜானுக்கு வருவோம். இந்த ஜான் தான் கடைசி புக், ரைட்டா? ஆனா இந்த ஜான் தான் ஏன் கடைசி வரைக்கும் அவனால ஏன் கடைசியா அவனால ஏன் எழுத முடிஞ்சது சொல்லுங்க? 2 விஷயம். அவனை தான் போட்டு தரல. அவன் தான் என்ன செய்யல, ஃபுல் லைஃப் வாழ்ந்தான். மற்ற எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? வெட்டி கொண்டுட்டாங்க. ஒண்ணு தலை வெட்டிடுவாங்க, இல்ல சிலுவையில் அடிச்சு பேதுருவை தலைகீழ சிலுவையில் எடுத்து கொன்றார்கள். இங்க தாமஸ ஓட விட்டு இங்க நம்ம ஊர்ல தான் கொலை பண்ணாங்க. எல்லா இடத்துலயும் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இந்த ஜான் மட்டும்தான் என்ன செய்யறான்? உயிரோடு இருக்கான். இந்த ஜானுக்கு பயங்கரமான கிளாரிட்டி வந்துருச்சு. இப்ப எத்தனை வருஷம் மொழி செஞ்சுட்டாரு? 40-50. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப 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 என்ன சொல்றது, ஆரம்ப கால ஊழியத்துல என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இப்ப ஜானுக்கு வந்து 40-50 இயர்ஸ் எழுதிட்டாரு. இந்த வேர்ல்டு ஃபுல்லா இவங்க ஜூயிஷ் மைண்ட் செட்ல எழுதியிருக்காங்க. மேத்யூ, மார்க் எந்த மைண்ட் செட்ல எழுதல, அவன் கேட்டதை அப்படியே எழுதியிருக்கான், ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். லூக் எப்படி எழுதினார் அவரே சொல்லியிருக்காரு. படிப்போம். லூக் 1:1. மகா கனம் பொருந்திய தெயோபிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. Praise the Lord. இவன் வந்து டிசைபிளே கிடையாது. Luke is not the disciple, direct disciple of Jesus, but அவன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். இதுல என்னன்னா மார்க் எழுதினது இவர் படிச்சிருப்பாரு. ஏன்னா புக் ஆஃப் மார்க் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கு. அந்த மார்க்கோட புக்ல என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்த அற்புதம் பின்னாடி எழுதியிருப்பான், பின்னாடி நடந்த அற்புதத்தை முன்னாடி எழுதியிருப்பான். ஏன் அப்படி எழுதியிருப்பான்? தப்பா தான் எழுதல. அவன் இதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனணும் அதை முதல்ல சொல்லுவான். நீங்க ஏதோ ஒரு இதுக்கு போறீங்க, திருவிழாக்கு போறீங்க, நீங்க குழந்தை பேசும் ரொம்ப ஃபர்ஸ்ட் அது எதை பார்த்து எக்ஸைட் ஆச்சோ
நான் ஃபர்ஸ்ட் போனேன், அங்க நின்னேன். அது இப்போ ராட்டினம் ஆடினது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தா வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதை பேசும்? நான் வந்து ராட்டினம் ஆடினேன், அதுதான் ஃபர்ஸ்ட் பேசும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ராட்டினம் ஆடிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. புக் ஆஃப் மார்க்ல பாத்தீங்கன்னா அவன் உடனே எதை பார்த்தாலும் எக்ஸைட் ஆனானோ அதெல்லாம் முதல்ல எழுதியிருப்பான். அவனுடைய எக்ஸைட்மெண்ட் தான் அவனுடைய ஆர்டர், எக்ஸைட்மெண்ட் ஆர்டர் தான் அவனுடைய ரைட்டிங் ஆர்டர். இப்ப லூக் என்ன பண்றாரு அப்படி, ஏன் சோ இப்படி மாறி மாறி இருக்கே, இது வேர்ட் ஆஃப் காடா? இதுதான் வேர்ட் ஆஃப் காட். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? அதாவது நான் வந்து ஆர்கனைஸ்டா ஒருத்தன் எழுத வச்சேன்னா அது வேர்ட் ஆஃப் காட் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒன்று சொல்லுவாங்க, பைபிள்ல பாருங்க, கொலை இருக்கு, கற்பழிப்பு இருக்கு, காமம் இருக்கு, அதனால என்னென்னமோ சொல்லுவானுங்க, படுகொலை இருக்கு, வெட்டு இருக்கு, குத்து இருக்கு, ஏமாத்துறது இருக்கு, எல்லாமே உங்க பைபிள் இருக்கு. லாயல்டி, புக் ஆஃப் ட்ரூத், இங்க ஹைட் பண்றதுக்கு ஒண்ணுமே இந்த புக்ல இல்ல. ரைட்டா? இந்த புக் பாருங்க, மகா கணம் பொருந்திய தெய்யோப்பிலுவே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை கன்ஃபர்ம்டு எவிடன்சஸோட நாங்க நம்புறத, அப்புறம் ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள். நான் இந்த இன்ஃபுளுன்சஸை யார்கிட்ட வாங்கியிருக்கேன்? கண்ணார பார்த்த டிசைபிள்ஸ் கூட உட்கார்ந்து. இவெல்லாம் கண்டெம்பரரி, 100 வருஷம் கழிச்சு வாழ்ந்தவங்க கிடையாது. ஜீசஸ் உடைய கண்டெம்பரரி விட்னஸஸ், இயேசுனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். என்ன பத்தி நீங்க ஏதாவது புக் எழுதணும்னா எனக்கு அப்புறம் 200 வருஷம் கழிச்சு எழுத முடியாது. ரைட்டா? என் கூட வாழற நீங்க தான் என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே, ஓகே, அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடினால். இவன் கோட் பண்றதெல்லாம் மார்க்கு, பால், இவங்களெல்லாம் கோட் பண்றான். அநேக பேர் வந்துட்டாங்க. ஆனா இவனுக்கு இவன் ஏன் இதை எழுதுறான்னா, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்த நான், ஸ்டார்டிங்ல இருந்து கம்ப்ளீட்டா என்ன செய்யறான்? எழுதுறான். நான் உமக்கு உபதேச விஷயங்களை நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமை. ஒழுங்காய்னா என்ன? ஒழுங்கு இல்லாம மத்தவங்க எழுதிட்டாங்களா? அவங்களுடைய இமோஷனல் டிரைவ்க்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சாங்க? ஆர்டர்ஸ். இவர் தான் குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி எழுதினார். அதாவது இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் கழிச்சு ஒரு அற்புதம் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் லூக் என்ன பண்ணிருப்பார்? முதல்ல செஞ்ச அற்புதத்தை தான் முதல்ல எழுதுவார், அடுத்து செஞ்ச அற்புதத்தை தான் அடுத்து எழுதுவார். உங்களுக்கு புரியுதுங்களா? இமோஷனலா எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம இவர் சிஸ்டமேட்டிக் ரைட்டிங், ஒரு ரைட்டர் எப்படி எழுதணுமோ அப்படி எழுதியிருப்பாரு. அதுதான் புக் ஆஃப் லூக். உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டா தெரியணும்னா you have to read the book of Luke. ஜான், இந்த ஜானுக்கு என்னன்னா ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருச்சு. இந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூயிஷ் மென்டாலிட்டி தான் எழுதியிருக்காங்க. இவனுக்கு வேர்ல்டு வியூ கிடைச்சிருச்சு. உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இயேசு தான் கடவுள்ங்கிறது டைரக்டா தெரியணும். ரைட்டா? அடிச்சு விட்டுருப்பார், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், நீங்க படிச்சு அவர் தான் வெளிச்சம், அவர் தான் லைட். எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், பயங்கரமான ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜானோட புக்கை படிச்சு இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒண்ணு ஜான் எழுதிருக்கிறத நான் நம்ப மாட்டேன்னு சொல்லாம ஒழிய அவர் கடவுள் எழுதலன்னு யாருமே சொல்லவே. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வேர்ல்டுக்கே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜ். இந்த 4 புக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்டியானிட்டியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ்ல காமனா இருக்காங்க. என்ன இன்கிரீடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுனுடைய கன்னி வயிற்றில் பிறந்த பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துனுடைய பரமேறுதல், இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிற வாக்குத்தத்தம். இதுல எந்த விதமான இந்த லைன்ல ரைட்டா? இப்ப நான் காஸ்பல் சொல்றேன், இப்ப நான் வந்து பிரசங்கிக்கிறேன் இல்லையா? பாஸ்டர் பிரசங்கிக்கிறார், கணேஷ் பிரதர் பிரசங்கிக்கிறார், ஹாமில்டன் பிரதர் பிரசங்கிக்கிறார். 4 பேரும் ஒரே மாதிரியா பிரசங்கிக்கிறோம். இதுதான் ரியாலிட்டி. கரெக்டா? ஆனா 4 பேரும் ஒரே செய்தியை பிரசங்கிக்கிறோமா? ஒரே கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோமா? கரெக்டா? இவ்வளவுதான். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஜீசஸ் அப்பாயிண்ட் பண்ணவங்க இவங்க அத்தனை பேருமே கண்டெம்பரரி விட்னஸஸ். கண்டெம்பரரி விட்னஸஸ்னா தமிழ்ல சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். எங்கேயோ கண்ணால பார்க்காம ஒளறி கொட்டினவங்க கிடையாது. அத்தனை பேரும் கண்ணார கண்டவர்கள். அதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான் பைபிள்ல இருக்கும். பால் மட்டும்தான் எக்ஸெப்ஷன். பால் கண்ணார கண்டாரா? கண்ணார காணலனாலும் he is also contemporary of Jesus. இயேசுவுடைய சமகாலத்துல வாழ்ந்தவர். அதே மாதிரி கிறிஸ்டியன் சர்ச்சை ஃபர்ஸ்ட் பர்சிக்யூட் பண்ணவர். ஸ்தேவானுடைய படுகொலை இவருடைய தலைமையில் தான் நடக்குது. ஸ்டீஃபனுடைய ஃபர்ஸ்ட் மார்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி யாருடைய தலைமையில் நடக்குது? பால். இவர் வந்து கண்டெம்பரரி ஆஃப் பீட்டர். he had discussions with Peter. பீட்டர் என் சகோதரனாகிய பவுல்னு சொல்லி என்ன செய்றாரு?
அவரே ரெக்கமெண்ட் பண்றாரு, அதுவும் பைபிள்ல இருக்கு. அதாவது டிசைபிள்ஸ் ஆத்தரைஸ் பண்ணவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லூக் வந்து பர்னபாஸ் அண்ட் பால் உடைய ரொம்ப நெருங்கமானவர். ஸோ ஒன்னு மார்க், லூக், பால் இந்த 3 கேரக்டரும் டைரக்ட் டிசைபிள்ஸா ஜீசஸா இல்லனாலும், அகைன் ஜேம்ஸ் தி பிரதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இவங்க 4 பேருமே இந்த 12 பேர் லிஸ்ட்ல இல்லனாலும் இந்த 4 பேருமே ஜீசஸோட கண்டெம்பரரிஸ். இந்த 4 பேருமே ஜீசஸோட டிசைபிள்ஸ்னால டைரக்டா அங்கீகரிக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 39 புக்ஸும் கர்த்தருடைய வார்த்தை. ஏன் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் has accepted those 39 books as word of God. வேத வாக்கியங்களை படிச்சு பாருங்கன்னு இயேசு சொன்னாரு. பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து இதை பல தடவை சொன்னாரு. அவங்க வச்சிருந்தது 39 books. So the 39 books was accepted by Jesus Christ as word of God. So அதனால unquestionably இந்த 39 books வந்து word of God. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்டுடைய இந்த 27 புக்ஸ்ல கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்டியன்ஸும் யூஸ் பண்றது இந்த 27 புக்ஸ் தான். அதுல எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது. கேத்தலிக் பைபிளோட தமிழ் தான் வேற, புக் வேற கிடையாது. சோ உலகத்தில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் வேற வேற புக்ஸ் யூஸ் பண்ணல. கிறிஸ்டியானிட்டி இஸ் பேஸ்ட் அப்பான் தி நியூ டெஸ்டமென்ட் புக்ஸ். கிறிஸ்டியன் டாக்ட்ரின்ஸ், சர்ச் டாக்ட்ரின்ஸ் ஆர் பேஸ்ட் அப்பான் தி நியூ டெஸ்டமென்ட் புக்ஸ். இந்த 27 புத்தகங்கள்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபைகளும் ஒரே 27 புக்கு தான் யூஸ் பண்றாங்க. அடுத்த क्वेश्चन என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா, இந்த 39 புக்ஸ் காட்ஸ் வேர்டா இருக்கலாம், அதெல்லாம் மாத்திட்டாங்க, நசிஞ்சிட்டாங்க, கரப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? பைபிள் இஸ் கரப்ட்ன்ற வார்த்தை யாராவது கேட்டிருக்கீங்களா? யாருமே உங்ககிட்ட சொன்னது இல்லையா? 2 விஷயம் தான். உங்ககிட்ட யாருமே சொன்னது இல்லைன்னா நீங்க பைபிளை பத்தி யாருக்குமே பேசுனது இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா? சரி, இனிமே பேசுங்க. அதனால இப்ப என்ன அப்படின்னா, எப்படி கரப்டட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிறது கரெக்டான பைபிள் எப்படி தெரியும்? சில வெர்ஷன்ஸ் எடுத்து காட்டுவாங்க. பாருங்க, NIV-ல இந்த வெர்ஸ் இல்ல, KJV-ல இந்த வெர்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த புக்ஸ் எழுதுறாங்களே, பைபிள் பிரிண்ட் பண்றாங்க இல்லையா, இவங்க ஒவ்வொரு எக்ஸ்கவேஷன்ஸ், அதாவது குமரன் கேவ் எக்ஸ்கவேஷன் சொல்லுவாங்க. குமரன் கேவ்ல ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் கிடைச்சது 1948ல. அது வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவங்க அரேபியால கண்டுபிடிச்சான். ஏதோ ஒரு பானையா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா 2nd century 3rd century எக்ஸ்கவேஷன்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பைபிளுக்கு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆத்தென்டிசிட்டி வந்து 400, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம் கழிச்சு எழுதப்பட்ட காப்பீஸ் வச்சுதான் பைபிள் இருந்துச்சு. ஒரு பெரிய மிராக்கிள் நடந்ததுதான் சொல்லுவேன். 1948 கும்ரன் கேவ்ன்ற ஒரு குகையில ஒரு ஆடு மேய்க்கிற பையன், முஸ்லீம் பையன், அவன் பேர் கூட மறந்துட்டேன், அவன் வந்து ஏதோ பானையா இருக்குன்னு சொல்லி அந்த எக்ஸ்கவேஷன்ல தான் நமக்கு 2nd century 3rd century காப்பியான எல்லாமே தெரியல. அந்த காலத்து ஸ்கிரைப்ஸ்னு சொன்னா ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் என்ன செய்யணும், எழுதணும், கம்ப்ளீட்டா எழுதணும். அது ப்ரூஃப் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கிரைப்ஸ் வந்து வெல் லேர்னட் பீப்புள் மட்டும்தான் எழுதுவாங்க. எக்கச்சக்கமான எழுத மாட்டாங்க, ரொம்ப கம்மியான எழுதுவாங்க, கரெக்டா மட்டும்தான் எழுதுவாங்க. புரியுங்களா? அதுல மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து கிங்கோட பேலஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான், வெல் ட்ரெயின்டு பீப்புள் மட்டும்தான் எழுதுவாங்க. அது எழுதுவதற்கு மற்ற எல்லாருக்கும் முதல்ல எழுதவே தெரியாது. அது எழுதுறதுக்கான டூல்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த காலத்துல வந்து சாதாரண மனுஷனுக்கு அதுக்கு என்ன கிடையாது, ஆக்சஸ் கிடையாது. இன்னொன்னு, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளர்ஜி கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு, காமன் பீப்புள் கிட்ட கிடையவே கிடையாது. என்ன ரீசன்னா, அப்ப பிரிண்டிங் டெக்னாலஜி இல்ல, ஈஸியா எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ற அளவுக்கு என்ன இல்ல, பைபிள பிரிண்ட் பண்றதுக்காக தான் பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து தெரியுமா உங்களுக்கு? இது எப்படா உலகம் ஃபுல்லா கொண்டு போகணும்ட்டு தவியா தவிச்ச வில்லியம் டெண்டேல அவன் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணதான் என்னது, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பைபிள் இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய பிளெஸிங்னு. எப்படியும் கொண்டு போயிடணும், கொண்டு போயிட்டானுங்களா? அல்லேலூயா. நீ கிறிஸ்தவம் இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சது எல்லாமே கிறிஸ்தவம் தான். நீ ஒத்துக்காம போ. இந்த உலகத்துல நீ எலக்ட்ரிசிட்டி, இந்த உலகத்துல நல்லதுன்னு ஒண்ணு வந்தா அது யாரால தான் வந்திருக்கும், கிறிஸ்தவனால மட்டும்தான் வந்திருக்கும். இது ஒரு ஓப்பன் சேலஞ்ச். இது நீ எவ்வளவு மறைச்சாலும், உண்மையை நீ எவ்வளவு வேணா மறைச்சிக்கோ, உண்மையை மறைக்கவே நீ மறைக்க இன்னும் நாங்க நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா அது தலைவர் அப்படி. ஆமென். அல்லேலூயா. எங்க தலை அப்படி. ஆமென். என் இயேசுவை போல யாரும் இந்த உலகத்துல மார் தட்டி சொல்ற அளவுக்கு யார் இருக்கா இந்த உலகத்துல? உங்க ஆண்டவர் போல யாருமே இல்லைங்க. உங்க ஆண்டவர் அப்படி குறைச்சிக்கச்செல்லாம் பேசாதீங்க. சும்மாலாம் உங்க கையில பைபிள் வந்துடல. இது ரத்த சரித்திரம். அல்லேலூயா. ரத்தத்தின் ரத்தம் சொல்றதுக்கான அதிகாரம் இவருக்கு மட்டும்தான்
இருக்கு. சோ இப்ப சொல்ல வர இந்த கரெக்டட் இந்த சில வேர்சஸ் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மேனுஸ்கிரிப்ட்ஸை ஃபாலோ பண்றாங்க. அவங்களோட ஓல்டஸ்ட் வெர்ஷன் 400 இயர்ஸ்ல சிலது கிடைச்சிருக்கும். சில எது ஆத்தென்டிகேட்டட்னு அந்த பைபிள் பிரிண்டர்ஸ் வந்து டிசைட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும், அவங்களுடைய வெர்ஷன்ஸ் இருக்கும். சரி, இதனால என்ன டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. மார்க் புக்ல லாஸ்ட் 4 வேர்சஸ் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஒரு சில வெர்ஷன்ஸ்ல இல்ல, ரொம்ப ஓல்டரான ஒரு வெர்ஷன்ல இல்ல, ஆனா நியூவர் வெர்ஷன்ல இருக்கு. அந்த 4 வேர்சஸ் இருக்கு. சரி, அப்ப அந்த 4 வேர்சஸ் இருக்கு, ஓல்டர் வெர்ஷன்ஸ்ல இல்ல அப்படின்னா கடைசி காலத்துல திருப்பி எழுதிட்டாங்களா? அடிஷனலா எழுதல. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஓல்டர் வெர்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த காலத்துடைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து அவ்வளவு என்ன இல்ல, எஃபெக்டிவான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. ஒரு பாயிண்ட்ல என்ன செஞ்சிருக்கும், கடைசியில அது வந்து அரிச்சிருக்கும். ஆனா 400 டேஸ் கழிச்சு இருக்கு அப்படின்னா, இந்த காப்பி பண்ணும்போது அந்த காலத்துல இருக்கும்போது காப்பி பண்ணிருக்காங்க. அந்த 4 வேர்சஸ் இருக்கும்போது காப்பி பண்ணதுனால லேட்டஸ்ட் வெர்ஷன்ல என்ன செய்யுது, அந்த 4 வேர்சஸ் இருக்கு. சில பைபிள் பிரிண்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டா அவன் வந்து முன்னாடி கொடுத்திருப்பான், நான் வந்து இந்த எக்ஸ்கவேஷன்ல கிடைச்ச ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த பைபிளை பிரிண்ட் பண்றோம்ட்டு அவன் வந்து டிக்ளேர் பண்ணிருப்பான். அவன் அதுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போ கிறிஸ்துவுக்கு பின்பாக 200 ஆண்டுகளுக்கு கிடைத்த இந்த ஓலைச்சுவடியை பேஸ் பண்ணி தான் நாங்க பிரிண்டிங் பண்றேன்னு ஒருத்தன் டிக்ளேர் பண்ணிட்டான்னா, 400 இயர்ஸ் கழிச்சு கிடைச்சிருக்கிற அதுல இருக்கிறத என்ன செய்ய முடியாது, அவனால போட முடியாது. ஏன்னா அதுக்கு அவன் என்ன செய்யணும், ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். அதனால ஒரு சில வேர்சஸ் ஒரு சில என்ன செய்ய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல மாறியோ இல்லைன்னா கொஞ்சம் டிசைக்கியோ இருக்கும். சரி, இப்போ இதுக்கு வருவோம். இதனால இது கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? இது 100% கர்த்தருடைய வார்த்தை தான். 2 ரீசனுக்காக. இந்த 4 வேர்சஸ் ஆட் ஆன சில பைபிளா இருந்தாலும் சரி, வெரி ஃபியூ, இது வந்து less than 1%. இந்த டிஃபரன்சஸ் எவ்வளோ? less than 1%. இந்த less than 1% டிஃபரன்ஸ் வந்து கர்த்தருடைய வார்த்தைங்கிறதுல பிரச்சனை இல்லை. நமக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ், இந்த டிரான்ஸ்லேஷன் லிமிடேஷன்ஸ், பிரிண்டிங் லிமிடேஷன்ஸ், நமக்கு இருக்கிற இந்த கம்யூனிகேஷன் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதனால வந்த டிஃபரன்ஸ் தான் அந்த 1%. சரி, இந்த 1% இருக்கிற பைபிள், அடிஷனலா வேர்சஸ் இருக்கிற ஒரு பைபிள், அப்புறமா அந்த 1% வேர்சஸ் இல்லாத ஒரு பைபிள், 2 பைபிளையும் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கனாலும் டாக்டரின்ஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பைபிள் வந்து இயேசு தான் ஆண்டவர்னும், அந்த பைபிள்ல வந்து முகமது தான் ஆண்டவர்னுலாம் போடல. கரெக்டா? இந்த பைபிள் இந்த இதுல வந்து இயேசு உயிர் தெழுந்தாரணும், இல்ல அதுல வந்து இயேசு உயிர் தெழலனும் போடல. இந்த இடத்துல வந்து எல்லாரையும் மன்னிக்கணும், அது வந்து மன்னிக்கவே கூடாது, வெட்டி கொல்லணும் போடல. எந்த விதமான கான்ட்ரடிக்டிங் இன்ஃபர்மேஷனும் எந்த பைபிள்லயுமே கிடையாது. கிளியரா? சோ இனிமே யாராவது இந்த டிரான்ஸ்லேஷன் எரர்ஸ் பத்தி பேசினாங்கன்னா என்ன செய்யக்கூடாது, நீங்க வாய அழைச்சிடணும். அந்த டிஃபரன்ஸ் இஸ் less than 1% தான். ரைட்டா? அது வந்து ஹியூமன் லிமிடேஷன்ஸ்னால இருக்கிற சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தான். ஸோ பைபிள்ல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது. நம்புற பைபிள், நம்ம கையில இருக்கிற பைபிள் வந்து 100% ரைட். அடுத்த சேலஞ்ச் வைப்பாங்க. என்ன சேலஞ்ச் வைப்பாங்க அப்படின்னா, சாங் ஆஃப் சாலமன் பத்தி எடுப்பாங்க. சாங் ஆஃப் சாலமன் அப்புறம் புக் ஆஃப் எஸ்தர், இந்த 2 புக்கையும் கொஞ்சம் நிறைய பேர் எடுப்பாங்க. எல்லா சேலஞ்சஸையும் என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து உங்க லைஃபுக்கே போதும். காஸ்பல் இதை சுற்றி தான் வருவாங்க, வேற புதுசா பொய் கூட எங்க கிட்ட கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2000 வருஷமா என்ன பொய் சொன்னாங்களோ, 2000 வருஷமா கிறிஸ்டியானிட்டிக்கு அகெயின்ஸ்டா என்னென்ன சேலஞ்சஸ் வச்சாங்களோ, 2000 வருஷமா இந்த பைபிளுக்கு அகெயின்ஸ்டாகவும், கர்த்தருடைய வார்த்தைக்கு அகெயின்ஸ்டாகவும், அவருடைய ரிசரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாகவும், அவருடைய பர்த்துக்கு அகெயின்ஸ்டாகவும், அவருடைய லைஃபுக்கு அகெயின்ஸ்டாகவும் என்னென்ன சேலஞ்சஸ் வச்சாங்களோ அதைத்தான் இவங்க வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதோட ரொம்ப வீக்கா வைக்கிறாங்க. ஸ்ட்ராங்காலாம் வைக்கல. ரொம்ப 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 நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம தான். இப்ப எல்லா எவிடன்ஸும் கிடைச்சி பயங்கர நம்ம கிட்ட பேசவே பயப்படுறாங்க இப்போ. ஏன்னா அவங்க கிட்ட ஆன்சரே கிடையாது. நம்ம கிட்ட ஆன்சர் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. இந்த நம்ம கிட்ட இப்ப பதிலே இல்லைன்னு ஒரு பாயிண்டே, கிரே ஏரியாஸ் கொஞ்சம் இருந்துச்சு டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி. டெக்னாலஜி ஹஸ் ஹெல்ப் கிறிஸ்டியானிட்டி. I should like to tell you, கிறிஸ்டியானிட்டிக்கு சப்போர்ட்டா தான் என்ன செய்யுது டெக்னாலஜி இருக்கு, கிறிஸ்டியானிட்டிக்கு அகைன்ஸ்டா இல்ல. ஏத்திசம் இஸ் பிகமிங் வீக்கர் அண்ட் வீக்கர் அண்ட் வீக்கர். எப்படின்னு கேக்குறீங்களா? 1990 to 2005 வரைக்கும் இருந்த ஏத்திஸ்டிக் கண்ட்ரிஸ் வந்து கிட்டத்தட்ட 19 to 20 கண்ட்ரிஸ், the full atheism. இப்போ அபிஷியலி ஏத்திஸ்ட் கண்ட்ரி வந்து ரொமானியா மட்டும் தான் சொல்றாங்க. ஈவன் சைனா கிடையாது. ரஷ்யா ஏற்கனவே பிரேக் ஆயிடுச்சு. எத்தனை கண்ட்ரி இப்போ? It is becoming weaker and weaker and weaker and weaker day by day because we have got all the evidences. எல்லா எவிடன்சஸும் நம்மளுடைய கையில இருக்கு. சரி, இந்த சாங் ஆஃப் சாலமனுக்கு வரும். சாங் ஆஃப் சாலமனை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்னப்பா இது லவ் புக் மாதிரி இருக்குது. இந்த லவ் புக் எப்படி
கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு கொஸ்டினை வைப்பாங்க. இது கர்த்தருடைய வார்த்தையா? முதல்ல என்ன செய்வாங்கன்னா, கொலை செய்யறதுன்னு ஒரு புக்ல படிச்சு காட்டுவாங்க. பாத்தியா, கொலை போட்டிருக்குது, எல்லாம் வெட்டி வெட்டி கொண்டு இருக்காங்க, இது கர்த்தருடைய வார்த்தையான்னு கேட்பாங்க. இன்னொரு இடத்துல வந்து விபச்சாரம் நடந்திருக்கும், அதை படிச்சு காமிச்சு இது கர்த்தருடைய வார்த்தையான்னு கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பைபிள் விபச்சாரம் தான் போட்டிருக்கோம், கொலை தான் போட்டிருக்கும். தேவனுடைய மனுஷன் வெட்டினாலும் தேவனுடைய மனுஷன் வெட்டினான் தான் போட்டிருக்கோம். பேதுரு மறுதலிச்சாலும் தான் போட்டிருக்கோம். யூதாஸ் காட்டி கொடுத்தாலும் தான் போட்டிருக்கோம். நான்கு கொண்டு செத்ததான் போட்டிருக்கோம். உள்ளதுன்னு தான் போட்டிருக்கோம், இல்லதுன்னு தான் போட்டிருக்கோம். சரி, இந்த லவ் செக்ஸ், இதையும் லவ்வையும் தான் போட்டிருக்கோம், செக்ஸையும் தான் போட்டிருக்கோம். எல்லாமே மனுஷன் நிர்வாணமா இருந்தான்னா போட்டிருக்கோம். இந்த பைபிள் வந்து புக் ஆஃப் ஹானஸ்டி. சரி, சாங் ஆஃப் சாலமன் எதுக்காக கர்த்தருடைய வார்த்தையா இருக்கு அப்படின்னா, first இந்த 39 books was acknowledged by Jesus Christ. இயேசு கிறிஸ்து 39 புக்கையும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செஞ்சிட்டாரு, அங்கீகரிச்சிட்டார். அதனால இது கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா அவருக்கு தெரியும். சரி, ரெண்டாவது, யூத ரபிகள், the rabbis have accepted Song of Solomon as the word of God. அவங்களுக்கு தெரியாத இது ஒரு லவ் புக் மாதிரி இருக்கு. இது எதுக்காக இது வந்து கர்த்தருடைய வார்த்தையில இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த யூத ரபிஸோட சிஸ்டம் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். சாலமன் அவங்க ப்ராஃபெட்னு யாரை டிசைட் பண்றாங்களோ, ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் வேற, ரைட்டா? சாலமன் வந்து தேவனுடைய ஞானத்தை பெற்றவன்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ரைட்டா? அவனுக்கு ஞானத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். அப்ப சாலமனுடைய புக்ஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணதுக்கு காரணம் என்ன, சைன் ஆஃப் பண்ணதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு தேவன் என்ன செஞ்சிருந்தார், ஞானத்தை அளித்திருந்தார். ரெண்டாவது, இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சாலமனை பத்தி அவர் என்ன செய்யறார், கோட் பண்றார். என்ன பண்றாரு? சாலமன் கூட இப்படி யூஸ் பண்ணது இல்ல, சாலமனுக்கு அகைன்ஸ்டா அவர் பேசல, ரைட்டா? சோ சாலமனை யார் அக்னாலேஜ் பண்றாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் அக்னாலேஜ் பண்றாரு. சரி, சாங் ஆஃப் சாலமன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பணக்காரன் ஒரு சாதாரண வீட்டு பொண்ணை ட்ரை பண்றான். ஆனா அந்த சாதாரண வீட்டு பொண்ணு ஒரு சாதாரண வீட்டு பையனை பார்த்துட்டு இருக்கா. இவன் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி அவனுக்கு அவ கிடைக்கல. இது என்ன எதுக்காக, இதுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, அவன் வந்து சாலமன் யாரு, ஒரு காலத்துல பெரிய உமனைசரா இருந்தானா இல்லையா, நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணா, எல்லாமே பண்ண. ஸோ அவன் ஒரு புக் எழுதுறான். என்ன எழுதுறான் அப்படின்னா, எனக்கு இது ட்ரை பண்ண, எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அது என்ன சொல்ல வரேன்னா, சாலமன்ட்ட அத்தாரிட்டி இருந்ததா இல்லையா? சாலமன்ட்ட அத்தாரிட்டி இருந்துச்சு. சாலமன்ட்ட விஸ்டம் இருந்துச்சா இல்லையா? சாலமன்ட்ட பணம் இருந்துச்சா இல்லையா? ஆனா என்ன செய்ய முடியல, அவனால ஒரு ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப்ல அவனால என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. இது என்ன விஸ்டம் பேசுறான் அப்படின்னா, மணி, பவர், அத்தாரிட்டி எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாதுங்கிற ஒரு விஸ்டம் வந்து அங்க வந்து நீங்க இப்ப சொல்லலாம், அது கிறிஸ்துவுக்கு அடையாளமா எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு அடையாளமா எழுதப்பட்டிருக்கு. நம்ம கிறிஸ்துவுக்கு பின்னாடி 2000 வருஷம் கழிச்சு சொல்லலாம். பட் அந்த யூதர்களுக்கு அது என்ன புரிஞ்சிருக்கும்? அவங்களுக்கு அது that the book would have made any relevance? That has made relevance. அதனால தான் அவங்க அக்னாலஜ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு லெசனை கொடுத்திருக்கு. மணி cannot buy anything தான் சாங் ஆஃப் சாலமனுடைய தீம். பணமோ அதிகாரத்தையும் வச்சு எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, வாங்கிட முடியாது. அதை அவங்க அக்னாலஜ் பண்ணாங்க. ஸோ ஓல்ட் டெஸ்டமென்ட் ரபைஸ் அதை வந்து காட்ஸ் வேர்டுன்னு அக்னாலஜ் பண்ணதுனாலையும், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அந்த 39 புக்ஸையும் அக்னாலஜ் பண்ணதுனாலையும், அதுல ஒரு நோபல் தீம் இருந்ததுனாலையும், அதே நேரத்துல இந்த செக்ஸ் இல்லைன்னா லவ் அல்லது ரிலேஷன்ஷிப் இந்த வார்த்தையே கேட்டது கிடையாது. அதை பத்தின டிஸ்கஷன்ஸ்லாம் கேட்டது கிடையாது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஏன்னா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இது தப்பு இது தவறு அப்படிங்கிறது பைபிள் இந்த உலகத்துக்கே யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் யாரை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்ன புக் இது ஒண்ணுதான் இல்லையா? உன் தாயின் வயிற்றுல பிறந்தவர்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னது யாரு? இந்த பைபிள் மட்டும்தான். அப்ப அது வரைக்கும் என்ன நினைச்சு எல்லாம் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா? நிறைய பேர் கேட்பாங்க, ஆதாம் ஏவாளுடைய பசங்களுக்கு எல்லாம் யார் பொண்ணு குத்தான்னு கேட்பாங்க. கரெக்டா? அப்போ இயேசு கர்த்தர் வந்து யாரை திருமணம் செய்யணும், யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாதுன்னு எழுதி கொடுக்குற வரைக்கும் எல்லாரும் எல்லாரோடையும் சேர்ந்தா. அதான் ஃபேக்ட். கிளியரா? சோ எல்லாமே இந்த புக்ல தான் என்ன செஞ்சிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷன் எப்படி சாப்பிடணும், எப்படி மலம் கழிக்கணும், ஒரு மாடி வீட்டை கட்டினா எப்படி காம்பவுண்ட் வால போடணும், இந்த உலகத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஒரு ஆர்க் எப்படி கட்டணும், ஒரு கப்பல் எப்படி கட்டணும், நீங்க எதை வேணா எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் புக் இதுதான். ரைட்டிங் இதுதான் ஃபர்ஸ்ட் புக். ஹீப்ரூ இஸ் தி ஃபர்ஸ்ட் ரிட்டன் லாங்குவேஜ் இன் தி வேர்ல்ட். லெட்டர்னு ஒரு கான்செப்ட் மனுஷனுக்கு டீச் பண்ணது யாரு? கர்த்தருடைய விரல். லெட்டர்னு ஒரு கான்செப்ட் மனுஷனுக்கு கத்து கொடுத்தது யார்? லெட்டரை கத்து கொடுத்துட்டு அவரை பத்தி எழுதாம இருக்க விட்டுருவாரு அவரு?
கரெக்டா? எழுத சொல்லி கொடுத்து எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆத்திச்சூடியில வரும் எழுத்தறிவித்தவன் இறைவன். அவங்க எல்லாம் டீச்சர் தான் உங்க இறைவன். அவங்க எழுத்தறிவு, அவர் the one who has announced letters. எழுத்தறிவித்தவன்னா எழுத்து உங்களுக்கு அறிவித்தவன் அல்ல. The one who has announced letters to the world. எழுத்து என்ற ஒன்றை மனிதனுக்கு அறிவித்தவன் இறைவன். லெட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? God. God introduced letters. Clear? அதனால இது மாதிரி ஒரு புக் உலகத்திலே பெரிய முட்டாள் கடவுள் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு பைபிள் தான் ப்ரூஃப் இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொல்றானா? நீங்க உடனே யோசிச்சு பாருங்க. இந்த புல்பிட் இருக்கு, இந்த புல்பிட் இருக்கா? இந்த புல்பிட் தானா வந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஏன் நம்ப முடியாதுன்னா, இந்த புல்பிட்டை பண்ணவனுக்கு ஒரு வில் இருக்கு. என்ன வில்னா, பைபிள் வைக்கணும், முன்னாடி நின்று பேசணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு அவனுக்கு. ரைட்டா? அவனுக்கு என்ன இருக்கு? வில்னா என்னன்னா சித்தம், விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது அவன்கிட்ட என்ன இருக்குன்னா இன்டெலெக்ட் இருக்கு, அதை செய்வதற்கு உண்டான அறிவு அவன்கிட்ட இருக்கு. தேர்ட் அவன்கிட்ட என்ன இருக்கு? ஸ்கில் அவன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட என்ன இருக்கு? திறமை இருக்கு, செய்யறதுக்கு திறமை இருக்கு. இது எல்லாமே இயற்கைக்கு ஒரு அணுக்கு இருக்காது. பிக் பேங் என்ன சொல்றான்? ஒரு அணு வெடிச்சிச்சான். அணு வெடிச்சு இந்த பூமியே உண்டாயிடுச்சான். நீங்க நாங்கெல்லாம் உண்டாயிடுவோம். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு தேங்காய் எடுத்துங்க, ஒரு தேங்காய் எடுத்து ஓங்கி தரையில் அடிங்க, அது தேங்காய் சட்னி ஆயிடுமா? ஆமா? இல்லைன்னா தேங்காய் வந்து அழகா பீஸா ஒண்ணு வந்து நான் தேங்காய் ஓங்கி தரையில் அடிக்கிறேன், ஒரு 5 பீஸ் ரெக்டாங்கிளா போ, 5 பீஸ் ஸ்கொயரா போ, சொல்ல முடியுமா? ரேண்டமா அடிச்சா செதறின்னா போ. ரைட்டா? ஒரு அணு வச்சுதான், இத்தினோடு அணு வச்சுதான். அப்புறமா இத்தினோடு அணு வச்சு எனக்கு கடவுளை நம்புறத விட இவங்க சயின்ஸ் நம்புறதுக்கு எனக்கு நிறைய விசுவாசம். ஒரு அணு வச்சுதான் 9 பிளானட் வந்துருச்சா. இத்தினோடு அணு வச்சா இப்ப எவ்வளவு பெருசா வரும். நான் எவ்வளவு பெரிய தேங்காய் போறேனோ அதை வச்சுதான், அதே சைடில் தான் நிக்குது. ரைட்டா? தேங்காய் உடைச்சாலே தெரிஞ்சிடும் இவங்க எவ்வளவு உளறி கொட்டுறானுங்க வாயில. உளறி can you see the details? இல்லையா? ஐயா சொல்லுவார் இல்லையா, அவங்க மூஞ்சியை பார்த்தாலே கடவுள் இருக்காருன்னு. ஐயா fearfully and wonderfully made, எவ்வளவு அருமையான வார்த்தை. இன்னொன்று, பைபிளோடைய வேர்ட்ஸ் மாதிரி உலகத்துல மனுஷனை மாத்தின வார்த்தை. எல்லாத்துக்கும் மேல எவிடன்ஸ் பைபிள் தான் வேர்ட் ஆஃப் காட்ங்கிறது. என்னன்னா, உலகத்திலேயே நிறைய கல்ச்சர்ஸ் சிவிலைஸ் ஆக்குனது இந்த பைபிள் தான். இந்த உலகத்திலே நிறைய பேர் ஸ்லேவரியில இருந்து வெளியில கொண்டு வந்தது இந்த பைபிள் தான். இந்த உலகத்துல நிறைய பேரை நல்லவனாக்குனது இந்த பைபிள் தான். இந்த உலகத்துல இருக்கிற சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 98% கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் சொந்தம். 98. முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல இருக்கிற சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் சொந்தம். காஷ்மீர்ல பெஹல்காம்ல டெரரிஸ்ட் இருக்கிற இடத்துலயும் 2 ஸ்கூல் தான் இருந்துச்சு. 2 ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் இருந்துச்சு. ரைட்டா? அங்க இருக்கிறவனுக்கு சோறு போற ஸ்கூல் ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சு. அங்கேயும் நம்ம கேத்தலிக் சகோதரனா உட்காந்து போட்டுருந்தோம். அப்போ நீங்க எங்க சுத்தி பார்த்தாலும் எங்கேயுமே நல்லதே இல்ல. இதை தவிர இந்த உலகத்துல எங்களை தவிர உனக்கு ஆசீர்வாதமே இல்லை. இந்த உலகத்துல கிறிஸ்டியன்ஸை தூக்கிட்டா இந்த உலகத்துல வெறும் படுகொலை உலகமே இருக்காது. ஏன்னா ஒருத்தவங்க அடிச்சு செத்து போயிடும். கிளியரா? ஆகவே பிரியமானவர்கள், இந்த மாதிரி அப்போ we are fearfully and wonderfully made. நம்முடைய கண்ணை பாருங்க, கண்ணை அழகா படைச்சு கண்ணுக்கு வந்து ஒன் சைடு ஓப்பன் லைட். அதாவது கண்ணு மூடி இமை என்னது ஃபுல்லா ஓப்பன் ஆனா மேல ஓப்பன் ஆயிருக்கும், அப்ப கீழே உந்திருக்கும், இல்லை தொங்கிட்டு இருக்கும். ஸோ ஒன் சைடு ஓப்பன் லைட் வச்சு அதை ஃப்ரெஜைலா வச்சு, ஒன் சைடு ஓப்பன் எப்படி வச்சிருக்காரு? ஃபிளெக்சிபிள் ஓப்பன் வச்சு, அது மொட்டையா இருக்கும் கண்ணு, கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அழகா முடியெல்லாம் நட்டு வச்சு, ஃப்ரில் எல்லாம் வச்சு அழகா வச்சு, அது அழகா க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சு, இல்ல ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஒன்று வச்சு, நான் கண்ணு குத்த வந்தேன்னா கப்புன்னு கண்ணு மூடுறீங்க. ஏன் கண்ணு மூடுவீங்க? நான் இப்ப கண்ணை மூட போகிறேன் அப்படிலாம் மூட போகிறேன் இல்லையா? ரைட்டா? எப்படிலாம் பாதுகாப்பு யோசிச்சு பாருங்க இல்லையா? ஐயா சொல்றது திரும்பி சொல்றேன் பாருங்களேன். சொல்றாரு இல்லையா, இங்க வளர முடி நாக்குல வந்தா சோறு திங்க முடியுமா? மூக்கு வந்து இப்படி இல்லாம அது கவுத்து வச்சிருந்தா மழை தண்ணி எல்லாம் உள்ள போய் 2 ஸ்லோப் ஃபார்ம் பண்ணி, இதுல வேற நான் அழகா இல்லைங்க கண்ட கருமூத்தி எடுத்து மூஞ்சி எல்லாம் பூசி. அது பாண்ட்ஸ் கம்பெனி பார்த்தேன், அமெரிக்காவில் பார்த்தேன், சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நினைக்கிறேன். பாண்ட்ஸ் பெரிய பெரிய ஆடு வச்சிருந்தான், பெரிய ஆடு டேனிங் கிரீம். அங்க வந்து கருப்பாவரத்துக்கு கிரீம் வச்சிருக்கான், இங்க சிகப்பழ கிரீம் வச்சிருக்கான். அங்க போயிட்டு நீ வெள்ளையா இருந்தா அழகா இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கான். ஏன்னா வெள்ளையா இருந்தா அழகுன்னு அவன் வாங்க மாட்டான். இங்க வந்து கருப்பா இருக்குது அழகு இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கான். ஒரே கம்பெனிக்காரங்க மனசு, ஒரே கம்பெனி வேற என்ன கூட பாண்ட்ஸுங்க. நான் பாண்ட்ஸை பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். நீ எப்படி இருக்க? நீ நல்லா இல்ல. நான் என் ப்ராடக்ட் வாங்கிடு, அப்புறம் தான் நீ மனுஷனா. ப்ராடக்ட் வாங்கணும்னா
ஒரு வாரத்துக்கு மனுஷனா இருப்ப, அடுத்த வாரம் வேற ப்ராடக்ட் வாங்கினா அடுத்த வாரம் நீ மனுஷனா இருக்க. நீ நல்லா இல்லைன்னு சொன்னாதான் என்ன செய்ய முடியும்? மார்க்கெட் பண்ணுது. நீ நல்லா இருக்கணும் சந்தோஷம் தூங்கிட்டு அப்புறம் எனக்கு பிசினஸ் கல்லா கட்டும். நீ நல்லா இல்லை, நான் உனக்கு தேவையை சொல்றேன், உனக்கு தேவையை நான் உருவாக்கி சும்மா இருக்கிறவனை பிடிச்சி சொரிஞ்சு விட்டு அது இது போட்டு அது வேற கொப்பளம் குழம்பு வந்து நிற்கும். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு பெரியமானவர்கள், இதுதாங்க சத்தியம், இதுதான் சத்தியம். இப்போ கடைசி நான் இப்போ க்ளோஸ் பண்றேன், ஏன்னா ஐ ஹவ் டேக்கன் அடிஷனல் டைம். ஸோ இந்த பைபிளை தயவு செஞ்சு மதிங்க, இந்த பைபிளை தயவு செஞ்சு படிங்க. சும்மா உங்க கைக்கு வரல, கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். இத்தனை பேருக்கு புரிஞ்சது நல்ல இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நமக்கு சபைக்கு நம்ம நிறைய செய்திகள் கேட்குறோம், ஆனாலும் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பைபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். வேதத்தில் கர்த்தர் நம்ம இன்னைக்கு கேட்டது போல 66 புஸ்தகங்களையும் கொடுத்துருக்குறாங்க. 66 புஸ்தகங்களுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையா? அதுவும் ஒன்று இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்டலெக்சுவல்ஸ், பேதுருல ஒரு வசனம் இருக்கு, be ready to give an answer to those who question you. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்பான். இது இப்படி இருக்க அப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் ஆன்சர் வேதாகம். ஹல்லேலூயா. வேற எந்த வேதத்துலையும் அப்படிப்பட்ட ஆன்சர்ஸ் கிடைக்காது. ஐயோ நமக்கு நிறைய டீச்சிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஆகவே தான் வேதத்தை நன்றாக நம்ம படிக்கணும். Like now we heard, it is a written word. பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட இந்த வார்த்தை சீஷர்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் ஆவியானவர் என்ன கொடுத்துருக்காரு? இந்த ஞானத்தை கொடுத்து ரத்தத்தை சிந்தி எழுதப்பட்ட இந்த வேதாகம். ஆமென். அப்ப அந்த வேதாகம் நம்ம கையில் எடுக்கும்போது கை நடுங்கணும். ஹல்லேலூயா. அநேக வேதத்தை படிக்கிறதே இல்லை, ரொம்ப முக்கியமான காரியம். ஆகவே be ready to give an answer. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ரொம்ப நல்லது. வாழ்க்கைக்கு வாழ்க்கை எப்படி அமைக்கணும்னா எந்த டாக்டர்கிட்டும் போய் கேட்கறதில்லை, தேவையும் இல்லை. ஆமென். இந்த பைபிளை படித்தாலே போதும். ஆதி முதல் நாங்கள் கேட்டதும் தொட்டதும் கண்டு அறிந்ததுமான உங்களுடைய ஜீவ வார்த்தை. வார்த்தையில ஜீவன் உண்டு. ஆமென். கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் வார்த்தையின் மேல வாஞ்சை இருக்கணும். படிக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? வாஞ்சை. அழியாத வித்து. எவ்வளோ வசனம் பாருங்க கத்து நம்ம கொடுத்துருக்காரு. அவ இதை நம்ம தொடர்ந்து படிப்போமாங்க. ஆமென். கத்து நல்லவர். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறாரு. பாஸ்டர் ராஜா ஆவியானவர் மூலமா பேசுறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி அவரை நான் உற்சாகப்படுத்துவோம். ஒரு சில இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேல எனக்கே தெரியாத ஒரு சிஸ்டர் எனக்கு காலையில் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு. ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. வி வில் ப்ரே அட் தி எண்ட்.